வணக்கம் மக்களே, விவசாய தோழர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. அதாவது தமிழக முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை அதிரடியாக தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்காரு. இந்த தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதோட நிபந்தனைகள் என்ன, உங்களுக்கு இருக்க டவுட் அனைத்தையுமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலமைச்சரோட அறிவிப்பின்படி கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கிய சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய 50,000 வரையிலான பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசுக்கு இதனால் கூடுதலாக 2044 கோடி நிதி சுமை ஏற்பட்டாலும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான தேதி, எந்த தேதியிலேருந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடன் தள்ளுபடி ஆகும்னு பார்த்தோன்னா மே 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை கூட்டுறவு வங்கியில் வாங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்தும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், 50,000க்கும் மேலே கடன் வாங்கியிருந்தா அவங்களுக்கு என்ன நடக்கும், தள்ளுபடி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அரசு தரப்புல இருந்து தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. குறு விவசாயிகளுக்கு 50,000 வரை வாங்கிய கடன் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதுவே 50,000லிருந்து 60,000 வரை கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 40,000 வரை தள்ளுபடி கிடைக்கும். கடன் தொகை அதிகரிக்க தள்ளுபடி விகிதமும் குறையும். இதனால் அதிகப்படியாக 1 லட்சத்திற்கு மேலே பயிர்க்கடன் வாங்கிய பெரிய விவசாயிகளுக்கு 5,000 வரை தட்டையான தள்ளுபடி, அதாவது ஃப்ளாட் தள்ளுபடி நிவாரணமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த தள்ளுபடியானது எப்போ தள்ளுபடி செய்வாங்க அப்படின்றதுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வர சாகுபடி பருவத்துக்கு புதுசாக கடன் வாங்க போகிற விவசாயிகள் இருப்பாங்க. ஸோ அதனால் அதற்கு முன்னாடியே இந்த கடனானது தள்ளுபடி செய்யப்பட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த தள்ளுபடியில் இருக்கீங்களா அப்படின்றதுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போகும்போது தேவையான ஆவணங்களாக சிலதை கொண்டு போனீங்க அப்படின்னா தள்ளுபடிக்கு இன்னுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கூட்டுறவு துறை மூலமாக தகுதி வாய்ந்த விவசாயிகளின் பட்டியலை சரிபார்க்கும் பணியும் தற்போது தொடங்கிட்டாங்க. ஸோ சீக்கிரமே இந்த தள்ளுபடி மிக விரைவில் வங்கி கணக்குகளில் சரி செய்யப்படும் அப்படின்னும் தமிழக அரசு செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. உங்களோட கணக்கை சரிபார்க்கும் பின்வரும் அடிப்படை ஆவணங்கள் தேவைப்படும். போகும்போது எடுத்துகிட்டு போங்க. கூட்டுறவு வங்கி கடன் அட்டை, அதாவது ரசீதி இல்லைனா லோன் பாஸ்புக் ரெசிப்ட் இது கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஆதார் அட்டை நகல், அதுக்கப்புறம் நில உடைமை சான்றிதழ், இதுக்கு பட்டா சிட்டா மற்றும் அடங்கல் நகல்கள் தேவைப்படும். அதுவே 2.5 ஏக்கருக்கு கீழ் நிலம் வைத்துள்ள குறு விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த 50,000 100% முழுமையாக தள்ளுபடி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டை. ஸோ இதை எல்லாத்தையும் போகும்போது எடுத்துகிட்டு போங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லக்கூடிய PACCS மூலமாகவே தகுதியான விவசாயிகளின் பட்டியல் நேரடியாக தயாரிக்கப்பட்டு அந்தந்த வங்கி கிளைகளின் தகவல் பலகையில் ஒட்டப்படும். உங்கள் பெயர் அந்த பட்டியலில் விடுபட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து முறையிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. மக்கள் பயப்படாமல் உங்களோடது தள்ளுபடி பட்டியலில் இல்லை அப்படின்னா இந்த ஆவணங்களை கொடுத்து நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த ஷார்ட் அண்ட் சூப்பரான வீடியோட உங்களோட சந்திக்கிறேன்.